நல்ல தண்ணீர் வசதியோடங்க 2 கிணறு சர்வீஸோட உங்களுக்கு ஒரு 6 ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாய்ங்க. கிணத்துல வர தண்ணி எப்படி விழுந்துட்டு இருக்குன்னு ஊற்று மட்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிணறுங்க, 2மே வந்து கூட்டு கிணறுங்க. 4ல் வந்து ஒரு நாள் கூட்டுங்க. இந்த கிணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 ஏக்கரை தனியாகவே பாய்ங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கராங்க. அதில் வந்து ஒரு 1.5 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டு தென்னை மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 35 வயசு ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க, நல்ல காப்புலையும் இருக்குதுங்க. 6 ஏக்கராவில் வந்து 1.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க, மீதி 4 ஏக்கரா வந்து கரும்பு தோட்டம் போட்டிருக்கிறாங்க. மரம் எல்லாம் நல்ல காப்பு இருக்குதுங்க. நம்ம வேணும்னா வந்து இனிமேல் பக்கக்கன்று போடுற அப்படின்னு தான் போட்டுக்கலாங்க. மொத்த பூமியுமே வந்து தென்னங்கன்று போடுறதுக்கு ஏற்ற பூமிங்க. மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கணிச்சு நல்ல காப்பில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் வந்து 6 to 7 மாதம் வந்து அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராவத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டரில் சோமனூத்துங்கிற ஏரியில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு தோட்டங்க. 4 ஏக்கரை ஃபுல்லாகவே வந்து கரும்பு போட்டிருக்கிறாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 29 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. சத்திரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. சூலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 76 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கூட்டு கிணறுங்க, 2மே கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க. தனியாக ஒரு போர்வெல் வந்துடுங்க. அதுவாக வந்து ஆள் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று, ஓட்டு வீடும், ஒரு மாட்டு சாலையும் இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏக்கராங்க. மொத்தமாக கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கரா வந்துடுங்க. தண்ணீர் பற்றாக்குறையே வந்து எந்த காலத்துக்கு வராத ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. வருஷத்தில் வந்து 6 to 7 மாதம் வந்து அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க. ஃபுல்லாகவே வந்து கரும்பு போட்டிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கூட்டு கிணறுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து 50 ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. பூமி வந்து நேரில் பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்திரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. தாராவத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டருங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோமனூத்து ஏரியில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் பூமி, கரும்பு தோட்டம் தான் அதிகமாக இருக்குதுங்க. பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 மீட்டர் தூரத்துக்கு வந்து 30 அடி அகலமுள்ள மண் பாதைங்க, அது பொது பாதைங்க. மொத்த ஏரியா வந்து 6 ஏக்கராங்க. 4 ஏக்கரா வந்து கரும்பு தோட்டங்க, 1.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரும்பு காடுங்க. கரும்பு காடுக்குள்ளே தான் வந்து போர்வெல் இருக்குதுங்க. போர்வெல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் வந்து 4 நாளில் வந்து ஒரு நாள் கூட்டுங்க ஒரு கிணறுங்க. இன்னொரு கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து வாரத்தில் வந்து 4 நாளில் ஒரு நாள் கூட்டுங்க. தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 250 மீட்டருக்கு வந்து மண் பாதைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொரு கிணறுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட்டு இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. மொத்த ஏரியா வந்து 6 ஏக்கராங்க. விலை வந்து ஏக்கர் வந்து 50 ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க. ஃபோன் பண்ணி நேரில் வாங்க. 9080737097. இதே தடங்க. தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 அடி அகலமுள்ள பொது பாதைங்க. பக்கத்துலேயே மேவரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் போயிட்டு இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. நம்ம வாங்கி முழுசாகவே வந்து தென்னந்தோப்பு பண்ண அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.